வணக்கம். அம்மாவின் சமையல் குறிப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு அம்மாவின் சமையல் குறிப்பில் முட்டை பிரியாணி எப்படி செய்வாங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு தேவையான பொருள்: பாஸ்மதி அரிசி 1/2 கிலோ, முட்டை 5, நறுக்கிய வெங்காயம் தேவையான அளவு, நறுக்கிய பச்சை மிளகாய் 5, நறுக்கிய தக்காளி தேவையான அளவு, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இது எல்லாமே தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 ஸ்பூன், தயிர் 1 டம்ளர், பட்டாணி தேவையான அளவு, நறுக்கிய கேரட் தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், எலுமிச்சை சாறு 3 ஸ்பூன், நெய் தேவையான அளவு, கொத்தமல்லி தழை தேவையான அளவு, புதினா தேவையான அளவு, அரைத்த தேங்காய் பால் 1 டம்ளர், உப்பு தேவையான அளவு, முந்திரி பருப்பு தேவையான அளவு. இப்போ இதை எப்படி செய்யணும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அரிசியை கழுவிட்டு தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அப்புறம் முட்டையை அவிச்சு தோலை மட்டும் உரிச்சிட்டு அதில் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பெசரி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு வாணலியில் நெய்யை ஊற்றி முந்திரி பருப்பை வறுத்து அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். மீதமுள்ள நெய்யில் மசாலாவில் ஊறிட்டுருக்க முட்டையை சிவக்க வறுத்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வேறு ஒரு வாணலியில் நெய் ஊற்றி பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் இது 3ஐயும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு, இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுவும் வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்க கேரட்டு, பட்டாணி அதையும் போட்டு வதக்கிட்டு, இந்த காயெல்லாம் நல்லா வெந்ததுமே நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகாய், தயிர், தக்காளி, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தழை, புதினா தழை, உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி இதெல்லாம் ஊற்றிட்டு 1 டம்ளர் தேங்காய் பாலையும் ஊற்றி எலுமிச்சை சாறை புழிஞ்சு விட்டுட்டு அதில் இந்த ஊற வச்சிருக்க அரிசியையும் கொட்டி மெதுவாக உடையாமல் கிளறி விட்டுட்டு வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு, முட்டை இது 2ஐயுமே போட்டு நல்லா கிளறிட்டு அப்படியே மூடி வச்சிருங்க. கொஞ்ச நேரம் கழித்து பிரியாணியை பேசனில் இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் கொட்டி மெதுவாக கிளறி விட்டுட்டு உடையாமல் அதை எடுத்து பரிமாறினீங்கன்னா சுவையான முட்டை பிரியாணி ரெடி ஆகிடும். இந்த முட்டை பிரியாணியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.